நீங்க கொஞ்சம் ஓரமா பின்னுங்க. என்ன விஷயம்? மேடமும் உங்க சார் மாதிரியே பெரிய தொழில் அதிபர் தான். பேரு ராஜேஸ்வரி. உங்க சார முக்கியமான விஷயமா பார்க்க வந்திருக்காங்க. சாரி, அப்பாயின்மெண்ட் இல்லாம சார் யாரையும் பார்க்க மாட்டார். என்ன இப்படி சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். சரி, வந்துட்டீங்க. அப்படி சோத்தரம் போய் நில்லுங்க. எனக்கு தெரியாத விஐபியா? யார் இந்த ஜேபி? சார் அனாதை ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க சார். 1 லட்சமா எடுத்துக்கோங்க. 1 லட்சமா? வணக்கம் ஐயா. யார் இவங்க? கோவில்ல கும்பாபிஷேகமா டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க. தப்பு. கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும். நாம கடவுளுக்கு கொடுக்க கூடாது. இவங்க கிட்ட ஏதாவது இருந்து நான் புடிங்கிட்டேன். ஓகே. குடியாங்க. மார்னிங் சார். யார் இவங்கெல்லாம்? வீட்ட காட்டுற குரூப் மாதிரி இருக்கு. மேனேஜர். ஏய், ஒரு ஸ்டெப் முன்னாடி வர சொல்றாரு. யார் இந்த பிளே பாய்? டம்மி பீஸுங்க. சார், இவங்க தான் ராஜேஸ்வரி மேடம். ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பில்டர்ஸோட எம்டி. என்ன எதுக்காக பார்க்க வந்தாங்க? சார், எஸ், நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். ஓ, அதுக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? இல்ல சார், ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக ஈசிஆர் ரோட்ல இருக்கிற உங்களுடைய 5 ஏக்கர் நிலத்தை வாங்கலான்னு இங்க வந்திருக்கேன். வாட்? ஏலாட்ட கேக்குறியா? வேர் இஸ் மை கன்? வேர் இஸ் மை கன்? ஐ cannot tolerate. பாஸ், I cannot tolerate. பாஸ், கூல். போடா, ஃபூல். தமிழ்நாட்டுல பாதியை வாங்கிட்டு, இந்தியாவில மீதியை வாங்கிட்டு, அதுவும் பத்தாது ஜப்பான்ல கடல் மேல பிளாட் போட்டு, அதுல ஒரு காஷ்மீரை உருவாக்கி, அதுல ஒரு ஆப்பிள் தோட்டம் போடலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து லேண்ட கேக்குறியா? வேர் இஸ் மை கன்? ப்ளீஸ் கூல். இடியட். வர்றவங்க யாருன்னு கேட்டு உள்ள விடுறதில்ல சார். அவங்களும் உங்களை மாதிரி பெரிய தொழிலதிபர்னு சொன்னாங்க சார். இப்பெல்லாம் குப்பை பொறுக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறான். அதுக்காக உள்ள விட முடியுமா? இனிமே யாரு மேல சந்தேகம் வந்தாலும் நான் அவுத்தோடு. ஹாய் டாட். குட் மார்னிங் ஹனி. நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓ, காலேஜுக்கு போறியா? போ, ஹெலிகாப்டர்ல தானே போற. போ. இல்ல டாட், நான் கார்ல தான் போறேன். கார்லயா? வாட் நான்சென்ஸ். நம்ம ரேஞ்சுக்கு நீ ஹெலிகாப்டர்ல போனாதான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி 4 ஹெலிகாப்டர் நிக்குது. அதுல உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டு பறந்து போ. அந்த காலேஜ்ல ஹெலிபேட் இல்ல டாடி. வாட்? ஹெலிபேட் இல்லையா? மேனேஜர், காலேஜுக்கு உடனே போன் போட்டு ஹெலிபேட் ரெடி பண்ண சொல்லு. பேசிட்டேன் சார். காலேஜ்ல ஹெலிபேட் கட்டறதுக்கு இடம் இல்லையா சார்? அப்படினா ஹெலிபேட் இடத்துக்கு காலேஜ மாத்த சொல்லு. அதுக்கான செலவை எல்லாம் நானே ஏத்துக்கிறேன். ஓகே சார். ப்ளீஸ் டாட், ப்ளீஸ். 2 இழுப்பு இழுக்கிறியா? நான் கார்லயே போறேன். ஓகே, இன்னைக்கு கார்ல போ. நாளைல இருந்து ஹெலிகாப்டர் தான். ஓகே? ஓகே டாட். பை பை. பை. வணக்கம் சார். பை. இந்த கிரவுட் இன்னும் கிளம்பலையா? அந்த இடம் விஷயமா நீங்க கொஞ்சம் வாட் டார்ச்சர் யூ ஆர் கிவிங். ஒரே செக்ல சைன் பண்ணி உங்க எல்லாரையும் அடிமையாக்கிறேன். கோ. ஐ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட். சார் என்னையா? இல்ல, அவர் பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் நோட்டு கீழ விழுந்துச்சு. அவர் பாட்டுக்கு அது கவனிக்காம போறாரு. கவனிச்சுதான் போறாரு. அந்த 1000 ரூபாவை குனிஞ்சு எடுத்தா அவருக்கு 2000 ரூபாய் லாஸ். எங்க பாஸுக்கு செகண்ட் கணக்குல சேட்டலைட் பிசினஸும், மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும், அவர்ஸ் கணக்குல அவாலா பிசினஸும் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு பல தடவை அவர் பாக்கெட்ல இருந்து எத்தனை 1000 நோட்டு வந்து அவருக்கே தெரியாது. அம்மா, போற போக்க பார்த்தா அவர் நம்மள அடிமையாக்கி வச்சிருவாரு. Shut up. Let's go. சும்மா சொன்னேன். ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. ஹாய் சார், என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருங்க. பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. அதையும் உள்ள வைக்கிற. இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து, புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்ட் கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா, எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது, பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க. உங்க முன்னாடி சின்னதா ஐயா. என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தானுங்க. அப்படியா? அதையும் கூட ஐயா சாப்பிடு. நல்லா இருக்குடா, இடுப்பே இல்ல. ஆமா, இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு புத்தியே இல்லடா.
இவன் வெளியாள் இல்லைங்கய்யா உங்க ஒக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்துனுங்க. நெசந்தாயா நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். அப்போ வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோவமாக்கு ஒன்றரை இஷ்டம். நீ யார வேணாலும் வச்சுக்க. புலி டேய் புலி வருதுடா. வா வா ஏன்றா ஏகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னையா. இவனாரு? நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுபடி தெரியாத போயினா இருக்கா? ஐயா பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. செத்து போயிருவேன். ஏன்றா சொன்ன? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, வயசுல சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா ஆயில் குறையும்னு சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல ஏகா ஐயா ஐயா இன்னைக்கு வேணாங்களேயா. ஏகா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. குனி ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களேயா. சொல்லிக்கிட்டு இருக்கனல்ல குனிடா. நாளைக்கு கிடையாதாமா. அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா. ஏகா எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்ப முட்டிய நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா. ஐயா உள்ள தலையில அடிக்கிறப்ப நம்ம புலி முகத்துல எம்புட்டி சந்தோஷம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காதியா. டேய் குட்டிக்கோண்டா தோடி மாடு சாப்பாட மறந்துட்டு போற பாரு. தூக்கவே முடியல. 10 பேர் திங்கிறது அளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா குட்டிக்கோண்டா. நீ வேற கிளம்பு கண்ணே. தாத்தா பள்ளிக்கூடத்துல பொறவாளுங்க பிள்ளைங்களாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாளுங்க தாத்தா. இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ இந்த குடுமையை பார்த்து தான் சிரிக்கிறாளுங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குடுமையை. அது வெறும் குடுமி இல்லடா, நம்ம வீர வம்சத்தோட அடையாளம். உசிரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது. உன்னை பார்த்து சிரிச்சவங்களோட கழுத்து வேணுமன வெட்டு. இந்த குருவி மட்டும் வெட்டக்கூடாது. இது இந்த தாத்தாவோட உத்தரவு. ஐயா பாத்துங்க பாத்துங்க. அப்படியாங்க தாத்தா? அப்படியாங்க தாத்தா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரப்படுறங்க தாத்தா. சார் எப்படி சார்? எது எப்படி? எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாஸா இருக்க முடியும்? கரெக்ட் சார். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் சார். என்ன வருத்தம்? அந்த குண்டை என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு போட்டு அந்தடி அடிச்சானே சார். அதுக்கு தான் நான் 15 லட்சம் டாக்ஸ் போட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும் சார்? நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். பாராட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஜீனியஸ் சார். இது ஓகே ஓகே சொன்னா பத்தாது, எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். இந்த இதை வச்சு யூஸ் பண்ணு. தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்கள் கலரில் எழுதணுமா சார்? உன் ஃப்யூச்சரில் உதவியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ நோட் பண்ணி. சாரி சார். ஓகே சார். எது சொன்னாலும் ஏதாவது பதிலுக்கு சொல்கிறேன் சார். பார்த்து சார், ஸ்க்ராட்ச் ஆட போகுது. இல்லை புது வண்டிக்கு ஸ்கூட்டர். அப்பா என்ன வெயில். சிட்டியில இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். நான் மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ அம்மா ஒரு ஐயோ பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்துல பார்க்கலாம். நல்லா இருக்குமா? விலை தான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும்.
என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ரேவதி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா அத்தை. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. ஏண்டிமா மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமகா மாமியார மாடு முட்டணும்னு நினைக்கிறதும் மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் எந்த விதத்துலமா நியாயம்? இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? அது எனக்கு புதுசா என்ன எப்படி நீ மாடு முட்டணும்னு நினைக்கலாம்? நீ மட்டும் என்ன குளத்தை தள்ளி விடணும்னு நினைக்கலாமா? மாடு முட்டி பாத்திருக்க, மனுஷன் பாத்திருக்கியா? சூப்பர் குடும்பம்னு நினைச்சு சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. இப்படியா அங்க வழியே இல்லடா, இது வா. என்ன இடம்டா இது? கும்பலா பொண்ணுங்கள்லாம் உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காளுங்க. அதோட முக்கியம் ஒளியறதுக்கு இடம் பாரு. ஒளியறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்க, எனக்கு வசதியா இருக்கும். ஷட் அப். ஏய் போலீஸ் வா. டேய், இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. வாடா, தப்பிச்சோம்டா ஒரு வழியா. இங்க தான் இருக்காங்க. புடியா. சந்தியா ஏன்னு வரல? 6 o'clock இங்க இருப்பேன்னு சொன்னா ஷோ வேற ஆரம்பிக்க போகுது. சந்தியா எங்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் சந்தியா. ஹாய். Escape please. நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. கோக் ப்ளீஸ். Yes ma'am. ஆச்சரியமா இருக்கு. 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன்னு சொன்ன, குடிக்க பழகலையா? குடிச்சு பழக பாருக்கு போனா போதும், அமெரிக்கா போகணும்னு அவசியம் இல்ல. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, crosshatches and the sandblasted jeans. Watch the cuts and style. நீ வேணா பாரு, இப்ப வந்தவன் தான் செலக்ட் ஆக போறான். எப்படி நீ சொல்ற? பார்க்க ஹேண்ட்ஸமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய் என்னையா டைம் ஆதுன்னு philosophy பேசுற? உண்மைதான், நீ வேணா பாரு. வெயிட்டர் மச்சான், அந்த ரெட் ட்ரெஸ் எப்படியாவது மடக்கிடணும். எஸ் மேம். ஏய் என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துரும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். நீ வேணா பாரு. இந்த பார்ட்டில இந்த கிளாஸ் லக்கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டர். நோ தேங்க்ஸ். வெயிட்டா. எங்க போனான்னு தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே. என்ன பண்ணுவேன் நான் இப்போ? I'm sorry, I have to catch the Bombay flight. That's why I'm rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? அது என்ன மேகி? ஃபோன் பண்ணா 2 minutesல நான் ரெடி ஆயிடுவேன். நூடுல்ஸ் மாதிரி. பை. இன்னைக்கு இருந்துட்டு போலாமே. இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங். நான் 1 lakh தரேன். 1 lakh? ஓ ஷிட். 1 lakhலாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. ஆக்சுவலா என்னோட பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs யா. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீச. You mean the mustache? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 days முடியுது. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. It will fall off uncle.
இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏய் சீ, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது? You naughty. Everything starts with a drink. You don't know a crazy boy. Yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch nada. Can I have pickle for this? What? Urka. வயித்துக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஹாய். ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். அம்பி என்னடா உள்ள? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லனா எதுக்காக பெட்டியை மூடி அது மேல உன் சீட்டை உட்கார வச்சிருக்க? தலிக்க. பர்சனல். என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச். தள்ளுடா. சரி. ஐயோ. சரி வேணா. டேய். ஐயோ. நந்தினி, காஞ்ச ரோஜா, மயில் ரெக்க, ஊக்கு, கிளிப்பு, லப்பர் பேண்ட், அதுல கொஞ்சம் முடி, ஹேர் பின், நாமத்துக்கு அடியில gift ஷாப். வேண்டாம். இரு என்னதான் பாப்போம். ஒட்டிக்குள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸே வச்சிருக்கியடா. டியர் நந்தினி, பிரியமான நந்தினி, தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, நியூ இயர் கிரீட்டிங்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ், 2003, 2000, 97 கூட இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி வச்சு எதையுமே கொடுக்கலையா? சகோதரனா ஃப்ரெண்டா கொடுத்தா தப்பில்லை, மனசுல காதலை வச்சுட்டு கொடுத்தா தப்பில்லையா? அப்புறம் எதுக்காகடா இதையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? கொடுக்கணும், ஆனா கொடுக்க முடியல. இரு. சரி வேண்டாம். இது என்னது? இரா. ராமராஜன். ஸ்ரீராம ஜெயம். ஓ, இது எதுக்குடா? நந்தினி கெமிஸ்ட்ரியில வீக், அவ பாஸ் பண்றதுக்கு. இன்னும் அவ எதெல்லாம் வீக்கோ? டேய், வாயை திறந்து சொன்னியா இல்லையாடா? சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. எத்தனை வருஷமாடா? 7 வருஷம். அடாச்சே, சொன்னா தாண்டா காதலு. அட்லீஸ்ட் ஒரு ஜாடையாவது காட்டியிருக்கியா? எங்க கண்ணடி சுத்தம். இப்படி இல்லடா, ஃபிகர்களை பார்த்த உடனே அப்படி அடிப்பாங்கல்ல, அந்த அடி அடி. 2 கண்ணே இல்லடா, ஒரு கண்ணை மட்டும் கியூட்டா டிங்கின் அடி. என்னடா அச்சே, இதுக்கு குமரி முத்தே பெட்டர். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம், சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா திருவையார் போலாம். நான் வரல. நந்தினியும் வரா, தெரியுமோ? நான் வரேன். போய் சேர்ந்தா தந்தி தாண்டா அடிப்பாங்க. லெட்டர் போடுறேங்கிறான். தள்ளுங்க, வழியை மறைச்சுண்டு. இங்க பாரு, சரக்கு ரயில்ல ஏத்த வேண்டியதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏத்தனா அப்புறம் ஏன்டா வண்டி கவுளாது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேணா அடுத்த ட்ரெயின்ல வரீங்களா? எனக்கு புகையில போட்டா புளிச்சுன்னு துப்பணும். வண்டியில் போகலையா? நானும் போட்டு போயிட்டேன். நான் கஞ்சா கலந்து போடுவேன். கஞ்சாவா? தம்பி இங்க வா, சீக்கிரம் வா. இங்க வா. இங்க இல்லடா, இங்க. பேசு. நந்தினி, பஸ் பாஸ் ரெனியூ பண்ணிட்டேலா? இப்படி எத்தனை தப்பு. நான் துப்புறதும் துப்பாதும் மொபைல் தாண்டா இருக்கு. ஒழுங்கா பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5வது நாள் நடக்கிற தியாகராஜர் ஆராதனை விழா தான் ஹைலைட். காவேரி கரையில இருக்கிற தியாகராஜர் சமாதி முன்னாடி ஆத்து மணல்ல பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிற 100கணக்கான சங்கீத உபாசகா எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு புளியோதரை சாப்பிடுவாங்களா? உடனே இருக்காத. ஒரே குரல்ல பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறச்சே மனசெல்லாம் கரைஞ்சு கடவுளையே பார்த்துட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்குற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்றா. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா நிக்க மாட்டேங்குது. இங்கயா கப்பல் யூ ஆல்சோ ப்ளேயிங்? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாடுவேன். பெப்சி எதில் மாங்க மோர். ஆஹா, பிச்சை கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயாம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடி? சரி விடு. போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துருக்கான், வச்சுக்கிறேன். ஏ ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. டேய் கபில், என்னடாச்சு? கபில் கடிபட்டுச்சு.
ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமாண்டாண்டா. நீ வேற. டேய் கார்டு எங்கடா? கார்டு ட்ரெயின்ல கடைசி பெட்டியில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த கார்டு எங்கடா? நீ கொடுத்தது காடா? இதோ இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அது அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஐயே 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சியை வேற ஊத்தி குடிச்சிட்டேனடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆடவே. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கான் பாரு. இல்ல விளையாடலாம்டா, ஃபுட்பால் வேணாம்டா, உயிருக்கே ஆபத்தா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஊருக்கு புதுசு, நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? சரி, எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். எங்களோட ஜாலியா சுத்தி ஒண்ணா சாப்பிட்டு எங்க பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கும் பாலிசி இருக்கு. நம்ம மூஞ்சிக்கு என்ன பாரு, எல்ஐசியில் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு நாள் ஒரு வருஷம் பழகணும்ன்ற அவசியம் இல்ல. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மீட் பண்ணா போதும், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. நாங்களும் சந்திக்கல. ஜோதிகா மாதிரி இருக்கேனா இல்ல பூமிகா மாதிரி இருக்கேனா? சொர்ணாக்கா மாதிரியே இருக்கு. சொர்ணாக்காவா? இந்தாடி கப்ப கேளங்கே, இந்தாடி காரக்குழம்பே, ஐத்தலக்கா ஐத்தலக்கா. ஹேய் ரேஷ்மா எங்கடா? இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. அடுத்து நம்ம காலேஜ் ப்ரோகிராம் தான்டா. அப்படியா? நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். டேய் வெளி காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஏன்டா காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? என் ட்ரெஸ்ஸே இதானடா. டேய் எப்பவும் போல ஸ்டைல் சட்டை மாத்ரா. அது மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதடா, நான் மாட்டிக்குவேன். டேய் ப்ளீஸ் டா மாத்த. இல்லடா, இன்னைக்கு மாத்த முடியாதுடா, சொன்னா கேளுடா. இல்லடா, மாத்தனா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. சொன்னா கேளுடா. வேணாம்டா. அட பாவிகளா, உள்ள நான் இன்னைக்கு எதுவுமே போடலன்னு சொல்லு முன்னாடி இப்படி அவுத்து விட்டீங்களடா. Hey, he looks like Amir Khan, yeah. No, he looks like Salman Khan. Yeah, thank you babe. Bye. Give me back muscles. But என் ஃபோன் நம்பர்லாம் கேட்க கூடாதாமா? ஏய், இதுக்கே இப்படி அசந்துட்டீங்களே, அங்க வருதுங்க பார் ஃபிகர்ஸ். அதுங்களை எப்படி மசில்ஸ் காட்டி மகாப்ஸ்க்கு தூக்குறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ நோக்கியா, உங்களுக்கு அவுட் கோயிங் ஃப்ரீயா? என்ன ரெண்ட்? இன்கமிங் ஃப்ரீ தான். முதல்ல உன்னை ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல ஏத்துறதா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க கல்ச்சுரலுக்கு மப்டில வந்த பெண் போலீஸ்டா. வாடா. ஒன் மொமெண்ட். உங்க டி-ஷர்ட் எக்ஸல் சைஸா? எதுக்கு? இல்ல நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். நீங்க அத கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்கும் போட்டுக்குவேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எதை போட்டுக்கிறது? நடடா. நட. எங்கடி பிரீத்தியை காணோம்?